ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் என் வித் மீ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு கம்பெனியை பற்றி ப்ரீ லான்ச் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ப்ரீ லான்ச் வீடியோனா ஒரு கம்பெனி வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து டாப் லீடர்ஸ் வந்து எல்லாருமே அவங்களுடைய டீமை வந்து ரெடி பண்ண வச்சுக்க சொல்லி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல கம்பெனி லான்ச் ஆகுது, ஒரு 4 to 6 months கண்டிப்பாக ரன் ஆகுன்றதுக்காக ஒரு கம்பெனி லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லி டாப் லீடர்ஸ் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் அதோடைய பிளான்ஸ், அதில் எத்தனை டைப் ஆஃப் இன்கம் இருக்குது எல்லாமே நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு முன்னாடி போய் ஃபஸ்ட்டு பிளான்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி லான்ச் ஆயிடுச்சு. நான் அதோடைய லிங்க் வந்து நான் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நம்ம யூடியூபோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன், நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை டச் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வந்துடும், சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி, அதுக்கப்புறம் நேம் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் கொடுங்க, உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் கரெக்டான மெயில், பாஸ்வேர்டு வந்து நீங்களே வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே சைன் அப்னு கொடுத்தா சைன் அப் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு பேஜ் வரும். அந்த பேஜை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கிட்ட ஏற்கனவே ஐடி இருக்குன்னா நீங்கள் வந்து இங்கே கிளிக் இயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே வந்துடும், சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய பேரும் இல்லை உங்களுடைய ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவாக ரீசார்ஜ் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஸோ இப்போ நான் லைவாக எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக எங்கே வரணும்னா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, பிளான்னு சொல்லி ஒரு கப்பு மாதிரி, அதாவது ஒரு வின்னிங் கப்பு மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம சொல்கிற பிளான்ஸ் வந்து எது ப்ரோ ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா, இல்லை மினிமம் விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 110 rupees, சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் பிளான் ஆர் தேர்ட் பிளான். பட் தேர்ட் பிளான் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணுன்றதை பொறுத்து நீங்கள் வந்து வேறு அமௌண்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும், உங்களுக்கு எவ்வளோ டேஸ்க்குள்ளே வேணுன்றதை பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளான் வந்து எப்போயுமே வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி காட்டுவோம். ஸோ அதே மாதிரி நான் ரீசார்ஜ் பண்ணி ஷோ பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஒரு யூபிஐ ஐடி இல்லை இந்த யூபிஐ ஐடி, இதில் வந்து நம்ம எதுக்காக மெயின் எடுக்கிறோன்னா, இதில் வந்து நமக்கு ஜிபேவும் அக்செப்ட் ஆகுது, ஃபோன்பே அக்செப்ட் ஆகுது, பேடிஎம்மும் அக்செப்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜிபே, ஃபோன்பே அக்செப்ட் ஆனது கம்பெனி வந்து 90% வந்து ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான் அர்த்தம். ஸோ ஏன்னா நிறைய கம்பெனி வந்து வேறு ஒரு நேமில் தரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு நேமில் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த கம்பெனி அப்படி இல்லை. ஸோ எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது இந்த கம்பெனியில். ஸோ அதுக்காக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த யூபிஐ ஐடி இல்லைனா இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே இருக்க HDFC வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய கூகுள் பேயில் போயிட்டு நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து எடுத்துகிட்டு வர யூபிஐ ஐடியை மட்டும்தான் நம்ம வந்து இதில் வந்து போட போகிறோம், சரிங்களா? ஸோ அந்த யூபிஐ ஐடியை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே போடலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு யூபிஐ ஐடி எடுத்துகிட்டு வந்து நான் வந்து காப்பி பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பே பண்ணிட்டேன். ஸோ அதோடைய யூபிஐ நம்பரை நான் வந்து காப்பியும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த காப்பி பண்ண நம்பரை நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பேக்கேஜ் பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வித்தின் அ செகண்ட் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆயிரும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஐடியில் வந்து கரெக்டாக பர்ச்சேஸ் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் 1 or 2 times வந்து நீங்கள் ஒரு 1 minute to 2 minutes வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டோட்டல் பர்ச்சேஸ் வந்து இப்போ எனக்கு இங்கே 0 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ச்சேஸ் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதில் என்ன ப்ரோ இன்கம் இருக்குது, நான் இன்கம்லாம் எப்படி பார்க்கலான்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ கம்பெனி சைடில் வந்து எப்படிலாம் இன்கம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம அதுக்கு வந்து நம்ம பிடிஎஃப்க்கு போயிடலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிடிஎஃப் போய் பார்த்தலாம். ஸோ கம்பெனி வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை மொத்தமாக 5 types ஆஃப் இன்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ இன்வைட் இன்கம், அது வந்து எனக்கு கிடச்சிருக்கு இப்போது. ஸோ நான் அந்த இன்கம் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்வைட் போனஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து எனக்கு வந்து 99 rupees கிடச்சிருக்கு. இந்த 99 rupees எதுக்குன்னா, நான் வெறும் 4 பேரை ஜஸ்ட்டு ரெஃபர் மட்டும்தான் பண்ணேன், சரிங்களா? எவ்வளோ பேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு 4 பேர் நான் வெறும் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ண வச்சேன். அதுக்கே எனக்கு 99 rupees கொடுத்துட்டாங்க. ஸோ அதே தான் அவங்க வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ இன்வைட் போனஸ் வந்து 99 rupees, இது வந்து நான் வாங்கிட்டேன், சரிங்களா? ஸோ டெய்லி ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு 4லேருந்து ஆட் ஆகும், சரிங்களா? நான் இப்போ தான் வந்து ஒரு பேக்கே வந்து நான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து இங்கே இடத்துல வந்து அப்டேட் ஆயிரும், சரிங்களா? ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு அப்டேட் ஆயிரும் இப்போது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் இன்கம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த இடத்துல வரும் ரா இன்கம். ஸ்பான்சர் போனஸ்ன்றது எனக்கு கீழே வந்து ரெஃபர் பண்ணுற இன்கம் வந்து ஸ்பான்சர் போனஸ். அது எவ்வளோ கிடைக்குன்னா, எனக்கு 5% அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஃபோர்த் இன்கம் வந்து லெவல் போனஸ். ஸோ எனக்கு லெவல் வந்து செகண்ட் லெவலில் 3, அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் லெவல்ஸில் 1% கிடைக்கும்.
இதில் அல்டிமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் போனஸ் தான். நீங்கள் எவ்வளோ டைரக்ட்ஸ் கொடுக்குறீங்களோ உங்களுடைய டைரக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அப்பப்போயே உங்களுக்கு ரிவார்ட்ஸும் கொடுத்துட்றாங்க. எக்ஸாம்பிள் 3 மெம்பர்ஸ் இருந்தால் 59 மட்டும் வராது, அந்த 5% இன்கமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் 15 ருபீஸும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 11 மெம்பர்ஸ்க்கு 239, 27 மெம்பர்ஸ்க்கு 759. ஸோ மினிமம் எல்லாராலையுமே வந்து மேக்ஸிமம் இந்த 2 to 3 லெவல்ஸ் வந்து உங்கள் எல்லாராலையுமே அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி இல்லைனாலுமே ஃபஸ்ட்டு 2 லெவல்ஸ் உங்களால் எல்லாராலையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ இந்த கம்பெனியில் ரெஜிஸ்டர்டு மினிமம் அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாருமே எந்த கம்பெனியுமே இப்போ லாஸ் ஆனது இல்லை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் இந்த கம்பெனி தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் இதில் திரும்பி இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, நான் சாட்டர்டே வந்து எப்பயும் போல் நான் கொடுத்துருக்க கம்பெனி எதெல்லாம் ரன்னிங்கில் இருக்கின்ற வீடியோ நான் போடுவேன். அப்போ வந்து நான் இதையும் சேர்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஜஸ்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 279 போட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 13 டேஸ்லேயே உங்களுக்கு ஒரு 544 டபுள் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ 999க்கு உங்களுக்கு 2000 ருபீஸ் கிடைக்கும். ஸோ தாராளமாக ஃபஸ்ட்டு செகண்ட் பேக் எல்லாராலுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க முடியும். தேர்ட் பேக்லாம் போகிறதுன்றது அவங்களுடைய இன்கம்க்கு, உங்களுடைய எவ்வளோ இன்கம் நீங்கள் எடுக்கணும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நான் வீடியோவில் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த கம்பெனியை பற்றி நான் டெய்லியுமே நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இப்படி தான் கேஸில் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ நான் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே டெலிகிராம் சேனலில் எனக்கு வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு டவுட்ஸ்லாம் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கேஸ். ஸோ நான் என்னுடைய லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னும் நிறைய கம்பெனிஸ், நல்ல கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு எல்லாருமே கொடுப்பேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ கேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.